ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுனில் வாட் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன லெசன்னா, வாட்ன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பற்றி இன்றைக்கி லெசன். இது வந்து பார்ட் 1 ஃப்ரெண்ட்ஸு. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன். இப்போது அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வாட்டுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு தமிழ் சென்டென்ஸு, நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனி, நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனி இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை நம்ம ஆங்கிலத்தில் எழுதணும். அதுக்கு தான் அந்த வாட்டுன்ற கான்செப்ட்டு நம்மளுக்கு வருவது ஃப்ரெண்ட்ஸ். சரி போலாங்களா? நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனி, இதுதான் அந்த நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு வாக்கியம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேராக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாமா? இப்போ முதல்ல முடிந்த வாக்கியம் எது, முடியாத வாக்கியம் எதுன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸு. நான் என்ன சொல்கிறேனோ அதை, நான் என்ன சொல்கிறேனோ அதை, இது முடிச்சிங்களா? முடியல, அது முடியாத வாக்கியம். கவனி, நீ கவனி, அதுதான் வந்து கவனின்னு வந்துருக்குதுங்க. கவனின்றது முடிஞ்ச வாக்கியம். நீ என்ன சொல்கிற, நான் என்ன சொல்கிறேனோ அதைன்றது முடியாத வாக்கியம். அப்போ முதல்ல ஸ்டெப் 1 முடிந்த வாக்கியத்தையும் முதல்ல எழுதணும். கவனி, கவனின்னு எப்படி, கவனி இந்த V1 வர்ப வடிவில் எப்படி எழுதுவீங்க? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் படிச்சு லிசன் டு, முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதணும். கவனி, லிசன் டுன்னு எழுதிக்கிறீங்க. ஸ்டெப் 2, முடியாத வாக்கியத்தில் உள்ள கேள்விச்சொல்லை கண்டுபிடித்து அடுத்ததாக எழுதிட வேண்டும். இப்போ முடியாத வாக்கியத்தில் என்ன கேள்விச்சொல்னு கண்டுபிடிங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை, இதில் என்னங்க கேள்விச்சொல்? என்ன. என்ன முடியாத வாக்கியத்தில் உள்ள கேள்விச்சொல் என்ன, எதுங்க ஃப்ரெண்ட்ஸு? என்ன. அப்போ என்னக்கு ஆங்கிலத்தில் என்னதுங்க? வாட்டு. அதை அந்த முடிஞ்ச வாக்கியத்தை எழுதிட்டுங்களா? அதுக்கடுத்து எழுத சொல்கிறேன். லிசன் டு வாட் என்ன வரும் சென்டென்ஸ். அடுத்து ஸ்டெப் 3, முடியாத வாக்கியத்தில் உள்ள மிச்ச பகுதிகளை ஒரு கிளாஸாக எழுதி கேள்வி சொல்லுக்கு அடுத்ததாக எழுதிவிட வேண்டும். நான் என்ன சொல்கிறேனோ அதை, அதில் வந்து கேள்வி சொல்லு என்னென்னது முன்னி யூஸ் பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்குதுங்க? நான் சொல்கிறேனோ அதைன்னு இருக்குது. நான் சொல்கிறேனோன்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு முழு ஃபார்மல் எழுதிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் சொல்கிறேனோன்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு எழுதிக்கங்க. நான் சொல்கிறேன்றது என்ன டென்ஸ் ஃப்ரெண்ட்ஸு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எப்படி எழுதிங்க? நான் சொல்கிறேன்றத ஐசே. அப்படி இந்த ஒரு இது ஐசேன்றது ஒரு கிளாஸு அல்லது ஒரு எஸ்விஏ பேட்டர்னில் ஒரு சென்டென்ஸ்னு கூட நீங்கள் வச்சுக்கங்க. இந்த சென்டென்ஸை தூக்கின்னு போய் கேள்வி சொல்லுக்கு அடுத்ததாக போட சொல்கிறேன். இப்போ கேள்வி சொல்லுக்கு அடுத்ததாக போடுங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு எப்படி வரும் வாக்கியம்? லிசன் டு வாட் ஐ சே. இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனின்றத ஒரு தமிழ் சென்டென்ஸை அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வாட்டை யூஸ் பண்ணி எழுதணும்னா எப்படி வரும் சென்டென்ஸ் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா அதுக்கு முன்னே ஒரு நவுன் வரும். ஆனால் அந்த வாட்டு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணும்போது ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு முன்னே ஒரு நவுன் வராது ஃப்ரெண்ட்ஸு. நவுன் வர்ற மாடல் இருக்குது, அது நெக்ஸ்ட்டாக போடுறேன். இந்த மாடலில் நவுன் வராது. இப்போ புரிஞ்சில்ல ஃப்ரெண்ட்ஸு? 2 டைம் போட்டு கேளுங்க. நன்றி.